Thank you Lord Jesus. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் மேல நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் மேல நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? என் விசுவாசத்தை ஆரம்பித்தவனீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னால் ஆகுமே, நீ சொன்னால் ஆகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னால் ஆகுமே, நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். வேதத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஒரு தீர்க்கதரிசியானவன் ஆசா என்கிற ராஜாவுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? நீங்களோ உங்கள் கைகளை என்ன செய்து விடாதிருங்கள், நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அன்பான ஆண்டுடைய ஜனமே, இந்த காரியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை ஏன் கர்த்தர் அந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, அதே விதமான சூழ்நிலை தான் நீங்களும் நானும் இப்பொழுது இருப்போமேயானால் உங்களையும் பார்த்து கர்த்தர் அவனமாகவே சொல்லுகிறார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சம்பவம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்கள். அதே அதிகாரத்தில்
5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நல்லா கவனியுங்கள். வெளியே போகிறவனுக்கும் சமாதானம் இல்லை, உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. பட்டணத்தில் அமிழி உண்டாயிருக்கிறது. ஜாதியை ஜாதியும் பட்டணங்களை பட்டணமும் நொறுக்குகிறது. ஆண்டவர் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு இடுக்கத்தினாலே கலக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார். அன்பான தெய்வச்சனமே, இன்று நம்முடைய குடும்பத்தின் நிலையும் அப்படித்தானே இருக்கிறது. சமாதானம் இல்லை, குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி இல்லை, குடும்ப உறவுகளுக்குள் ஒரு ஐக்கியம் இல்லை, அன்பு உண்மையில் இல்லை, உறவுகளில் பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் பிரிவினை, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை உள்ளதா இருந்தா அப்படின்னா வெளியே ஏதாவது வேலைக்கு போனா அங்கேயும் சமாதானம் இல்லை. சண்டைகள், கலகங்கள், அமளி, அதிகமான சத்தம் வீட்டுக்குள்ளால. எப்படி அமைதலா இருந்த எங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக வேதனையோடு கூட வெளியில சொல்ல முடியாமல் கலங்கி கொண்டிருப்பது உண்டு. அநேக பிள்ளைங்க பெற்றோரை வேதனைப்படுத்துறாங்க, சில பெற்றோர் பிள்ளைகளை வேதனைப்படுத்துறாங்க, கணவன் மனைவியை வேதனைப்படுத்துகிறார், மனைவி கணவனை வேதனைப்படுத்துகிறார். மொத்தத்தில் சமாதானம் இல்லை, சண்டை தான் மிஞ்சுகிறது என்கிற நிலையில தான் அந்த மனிதன் ராஜா அல்லவோ. அந்த சமாதானம் வருவதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எல்லா விதத்திலும் கர்த்தர் அனுமதித்த அந்த இடுக்கண் அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் நினைத்தான், இனி நான் எடுக்கிற பிரயாசங்களுக்கு, நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காது, அவ்வளவுதான், நம்ம லைஃப் லாங் இதே போல பிரச்சனை உள்ள இடத்தில் தான் நான் வாழ வேண்டியதா இருக்குமோ என்று எண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி கொண்டு சொல்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த அநேகர் கடந்த நாட்களில் எடுத்த சகல பிரயாசங்களிலும் ஒரு நல்ல முடிவு கிட்டாதபடியினால மனக்குழப்பத்தோடு மனக்கலக்கத்தோடு எவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவு உபவாசம் பண்ணேன், எவ்வளவு கண்ணீர் வடித்தேன், எத்தனை பேர்கிட்ட ஓடி பார்த்தேன், இன்னும் என் குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி முழுமையாய் வரவில்லையே, இனி இப்படியே தான் காலம் முழுதும் இருக்க வேண்டியது இருக்குமோ, எனக்கு ஆண்டவர் பலனையே தரமாட்டாரோ, அங்கலாக்கிற ஆத்துமாவே உங்களை பார்த்து இன்று தீர்க்க தரிசனமா கத்த சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கத்த தீர்க்க தரிசனமா சொல்றார், உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆனா நீங்க 2 காரியம் செய்யணும். ஒன்று, தேவனை நோக்கி உயர்த்தின கரத்தை தளர விட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் திடன் கொண்டு தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு உன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை அகற்றி போட்டு விடு. நிச்சயமாய் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போவது இல்லை. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் புருஷன் மனைவியை சரி பண்ண பிரயாசப்படுறான், மனைவி புருஷனை சரி பண்ண பிரயாசப்படுறாங்க, பெற்றோர் பிள்ளைங்க நல்லா வந்துடணும் பிரயாசப்படுறாங்க. ஆனா பலவித பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அதான் பிள்ளைகளை பற்றி ரொம்ப நேரம் பேசினேன். பிள்ளைங்க பெற்றோரை வேதனைப்படுத்தக்கூடாது, நீங்க இப்ப வேதனைப்படுத்தினா பின்னாட்கள் அதையே நீங்க அறுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கண்டிப்பாவே நிறைய காரியம் பிள்ளைகளுக்கு பேசினேன். அதை இப்ப பேச டைம் இல்லை, சுருக்கி கொள்றேன். ஏன்னா மேட்டரை நான் தெளிவா பேசி ஆகணும். இன்றைக்கு எவ்வளமான சமாதான குறைவோடு
எவ்வளமான ஏமாற்றத்தோடு, எவ்வளமான தொடர் தோல்விகளோடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ கையை நெகிழ விட்டுறத, திடன்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. 8 மாசம் ஜெபம் பண்ணியாச்சு, ஒண்ணுமே நடக்கல, இனி எங்க நடக்க போகுது, இனி ஜெபம் பண்ணாண்டா என்று கரத்தை கீழே பட்டு விடுகிறார்கள், முழங்கால் முடக்குவதை விட்டு விடுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, நிறுத்திடாத, சோர்வுக்கு உன் கரத்தில் இடம் கொடுத்து விடாத, உன் முழங்கால் ஜெபத்தை விட்டு விடாத, கர்த்தருக்காய் கொண்டிருந்த வைராக்கியத்தை இழந்து விடாத, நிச்சயமா உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமையா, ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பின காரியங்களை, விரும்பின பலன்களை, உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை என் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அவர் பொய் உரையாத பரிசுத்த தேவன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஆசா திடன் கொள்ளுகிறார். திடன் கொண்டு 4 காரியத்தை அந்த தேசத்திலே கர்த்தர் பலன் கொடுக்க கூடாதபடி இருந்த 4 காரியத்தை அந்த தேசத்தை விட்டு மாற்றி விட்டான். அப்பொழுது பைபிள் சொல்லுது, கடைசி வசனம், அதே 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம குடும்ப பாஷையில சொன்னா, வீட்டுல என்ன இல்ல? சண்டை இல்ல. வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. கை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். சண்டை இல்ல, என்ன வந்துட்டு? காரணம் என்ன? தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அவனோடு பேசின பொழுது அவன் கைகளை நெகிழ விடாம மறுபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். திடன் கொண்டு தேவன் விரும்பாத என்னென்ன காரியங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டிய என்னென்ன காரியங்கள் தடைபட்டது, குறைபட்டது, தவறிவிட்டது என்பதை அடையாளம் கண்டு அவைகளை நிவர்த்தியாக்குகிறான். அகற்ற வேண்டியதை அகற்றுகிறான். தேசம் சமாதானத்தை அடைந்தது. இன்று நான் திட்டமா சொல்றேன், உங்க குடும்பத்துல மறுபடியும் சந்தோஷமும் சமாதானமும் கரை புரண்டு ஓடுவதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க நிலைமை ஒரு மாதிரி கலகத்தின் நடுவில் இருந்தது போல இருக்கும். ஆனா இதெல்லாம் மாறும். மறுபடியும் சந்தோஷம், சமாதானம் என் வீட்டுக்குள்ளே குடிக்கொள்ள போகிறது. ஆமென். ஜி மேஜர் போடுற ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் விசுவாசத்தோடு சொல்றேன், தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பம் பிரகாசிக்க போகிறது. தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பம் பிரகாசிக்கும். அதில் வளரும் பிள்ளைகளோ தேவதூதனை போல் இருக்கும். அதில் வளரும் பிள்ளைகளோ தேவதூதனை போல் இருக்கும். ஒருவேளை பிள்ளைகளின் நிமித்தம் சமாதானமற்று வந்திருக்க தாயே, தகப்பன, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க பிள்ளை நிமித்தம் நீங்க சந்தோஷப்பட போறீங்க. உங்க புருஷன் நிமித்தம் நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க. உங்க மனைவி நிமித்தம் நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க. உங்க குடும்பத்தின் நிமித்தம் நீங்க சந்தோஷப்பட போறீங்க. ஒரு நாள் படுத்து கிடந்து கொண்டு உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்து வந்திருக்கிற மாற்றங்களை உணர்ந்தவர்களாய் ஆனந்த கண்ணீர் வடித்து ஆண்டவரை துதிக்க போகிற அந்த நாள் இப்பொழுது தூரத்தில் உங்கள் கண்களில் தெரியவில்லையோ? உங்கள் கண்கள் அதை தரிசிக்கவில்லையோ? அந்த நாளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. 4 காரியத்தை இந்த ஆசா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டவுடனே திடன் கொண்டு செய்தார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
அதே அதிகாரத்துல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதுல முக்கியமான பகுதி மட்டும். அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி போதும். அவன் திடன் கொண்டு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய தேசத்தின் எல்லைகளுக்குள் இருந்த எதை அகற்றினான்? அருவருப்புகளை அகற்றினான். கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 16வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு என்ன செய்தானா? விலக்கி போட்டு அவளுடைய போதும் அந்த அருவருப்பை செய்கிறவர்களையும் அருவருப்பானவர்களையும் தன் தேசத்தை விட்டு என்ன செய்தான்? அகற்றி போட்டான். இந்த நாளில உங்கள் கிரியைகளுக்கு பலன் வேணும்னு விரும்புறீங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வானால் சரி, உங்கள் குடும்ப எல்லைக்குள்ளே ஆனால் சரி, தேவன் விரும்பாத அருவருப்புகள் இருக்குமேயானால் அதை உங்கள் குடும்ப எல்லையை விட்டு என்ன செய்து விடுங்க? அகற்றி போட்டு விடுங்க. அருவருப்புகள் நம்முடைய எல்லைக்குள் முடங்கி இருக்கிற காலம் வரைக்கும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் செய்கிற கிரியைகளுக்கான பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றோம், குட், ஆராதிக்கிறோம், ரொம்ப நல்லது, பாடுறோம், ரொம்ப நல்ல காரியம். ஆனா நமக்குள்ள அருவருப்பு இருக்குல்ல? ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க கூட என்ன செய்கிறாங்க தெரியுமா? வெளியே தெரியாம பாக்கு போடுறாங்க, வெளியே தெரியாம குடிக்கிறாங்க, வெளியே தெரியாம சிகரெட்டை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? ஈவன் அதை தொடாதவங்களுக்கு அதை பார்த்தாலே எப்படி இருக்கும்? அருவருப்பு. நமக்கே அவைகளை செய்கிறவர்களை பார்க்கும்போது அருவருப்பா இருந்தா, பரிசுத்த தேவன், பரிசுத்தமே உருவான தேவனுக்கு அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள் அவருடைய பார்வையில் எப்படி இருப்பார்கள்? அருவருப்பா இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க இந்த காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. தேவன் அவர்களோடு பேசுவார். பைபிள்ல நிறைய அருவருப்புகள் இருக்குது. அதே ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ணலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருக்கும். நம்முடைய சிந்தனையில் அருவருப்புகள் இருக்கலாம், நம்முடைய பார்வையில் இருக்கலாம், நம்முடைய கிரியைகளில் இருக்கலாம், நம்முடைய பேச்சில் இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜீவியத்தை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு அகற்றி போட வேண்டும். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அங்கே 9லிருந்து 12 வரை குறித்து வைங்க. நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டாம்? எந்த ஜாதிகள்? புற ஜாதிகள் செய்கிற அருவருப்புகளை தேவ பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனாலும் நாம இந்த உலக ஜனங்களின் நடுவில் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வாழ வேண்டியது இருக்குது. அவர்கள் செய்கிற சில காரியங்களை நம்மையும் அறியாமல் நாமும் கை கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட காரியங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். பாருங்க 10வது வசனம். இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். உன் மகனே ஆவது உன் மகளே ஆவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும்,
அஞ்ஞானம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாத்தீங்களா, மகனையும் மகளையும் தீக்கடக்க பண்ண மாட்டோம். ஆனா மகனுக்கு பேரை சொல்லி அந்த கோயில்ல ஒரு காணிக்கை போட்டுருங்க. என்ன புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? வெளியே தெரியாது. நம்ம அங்கே போக மாட்டோம். யாராவது போகிறவங்ககிட்ட, சரி நீ அங்கே போறீல்ல, எனக்கு பிள்ளைங்க பேர்லையும் ஒன்று போட்டுட்டு வந்துருங்க. இதெல்லாம் தெய்வம் விரும்பாத காரியங்கள். குறி கேட்கறது, நாள் பார்க்கறது. நாளைக்கு விடுமுறை நாள் என்று சொல்லி எத்தனை பேர் கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு தெரில. ஆனால் நாளைக்கு எங்களுக்கு 7 கல்யாண கார்டு இருக்குது. ஸ்தோத்திரம். போன மாதத்தில் 15ஆம் தேதிக்கு முன்னால் ஒருத்தர் கூட ஒரு கல்யாணத்துக்கும் கூப்பிடல. நாளைக்கு 7 கார்டு. அப்போ என்ன நாள்னு எனக்கு தெரியல. அதை விட்டால் வியாழக்கிழமை ஒரு 5-6 கார்டு. அது ஏன் அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் கிறிஸ்தவங்க கல்யாண வீடு வச்சுக்காங்க? ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானதை நம்ம செய்துட்டு நம்முடைய கிரியைகளுக்கு பலன் வரலன்னு கவலைப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எங்க வந்துச்சு? இந்த புறஜாதி மக்கள்கிட்ட இருந்துதான் இந்த பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தொத்தி விட்டது. யாராவது ஒரு ஆள் வீட்டில் பெரிய ஆள் வருவார், இந்த புறஜாதி மார்க்கத்திலேயே ஊர்னவர். அவர் வந்து சொல்வார், எல்லாம் சரிதான், உங்க பாஸ்டர் எல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான், நாங்க அனுபவஸ்தர்கள் சொல்லுகிறோம், நீ இதை கேட்காட்டா பிறகு மாட்டுனா எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு இக்கானா வச்சுட்டு போன உடனே நம்ம மக்கள் எல்லாம் அப்படியே மறைந்து விடுகிறார்கள். தேவன் அதை அருவருக்கிறார். கர்த்தர் தந்த எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நேரமே. கைவியத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாள் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, வெளியே தெரியாம கையை கொண்டு நீட்டுறது. அல்லேலூயா. எதுக்கு? கையில ரேக போகுதான். ஸ்தோத்திரம். அதான் அன்னைக்கு உலக மனுஷன் கூட அழகா எழுதி வச்சிருக்கான். அப்துல் கலாம் அழகா எழுதி வச்சிருந்தார். கை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது, கை ரேகையை பார்த்தவனுக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவன் அதையே பார்த்துட்டு இருக்கான், உழைக்க மறந்துட்டான் அப்படின்ட்டு. கை ரேகையே இல்லாதவன், கையே இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லையா? காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இவைகள் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது இந்த அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றுவதில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். கை உயர்த்தி ஆமென் ஸ்தோத்திரிக்கலாம். அன்பானவர்களே, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. தவறான படிக்கற்கள், இடையில ஏமாற்றுறது. அது 25ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 25ல் 13லேருந்து 16 வரை இருக்குது. ஓகே, குறித்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. பாருங்க, நீதிமொழிகள் 3:32. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். எப்படி? எல்லாரும் சொல்லுங்க. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பான். சிலர் இடம் கண்டு என்ன செய்துட்டு இருப்பாங்க? மாறிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் மட்டும்தான் மாறாதவர். அல்லேலூயா. நம்மளும் மாறக்கூடாது. நான் மாற மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சிலர் மாறிடுவோன்னு பயப்பட்டு இருக்காங்க, ஆனால் மாறக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை. இங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், வெளியே போனாலும் ஆண்டவருடைய பிள்ளை. சில வாலிபர்களை பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வாலிபர் கூட்டத்தில் வரும்போது சந்தோஷம் பொங்குதே, ஏசு போதுமே போதுமே அப்படி. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்த உடனே அங்கே உள்ளது போல மாறிடுவாங்க, சினிமா பாட்டை பாட்டுருவாங்க. இது மாறுபாடு உள்ள வாழ்க்கை. தேவன் அப்படிப்பட்டவர்களை அருவருக்கிறார். இந்த சுவாவம் நம்ம விட்டு வெளியே போனாதையா நம்முடைய கிரியைகளுக்கு கர்த்தர் என்ன தர முடியும்? பலன் தர முடியும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 12:22 பார்த்தீங்கன்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். போதும். என்ன உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள்? சத்தமா சொல்லுங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை உலகத்தின் பார்வையில் அழகா தோற்றமளிக்கணும்னு உதட்டுல சாயம் எல்லாம் பூசி சூப்பர் பியூட்டிஃபுல் அப்படியெல்லாம் சொல்ல வைக்கலாம். ஆனா உங்க உதட்டுல பொய் இருந்துச்சுன்னா எங்க ஆண்டவருக்கு பார்வையில் நீங்க யார் தெரியுமா? அருவருப்பானவர்கள்.
இந்த பொய் என்கிற அருவருப்பான சுபாவம், கிரிய, அந்த காரியம் நம்ம விட்டு வெளியே போகணும். அதே போல 16வது அதிகாரம் நீதிமொழி 16 அதனுடைய 5வது வசனத்தை, மனமேட்டிமை உள்ளவன் எவனும், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். போதும், கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப ஷாக்கா இருக்கு. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு என்ன செய்ய மாட்டான், தப்பா. நான் அதை இப்ப பேசல, அருவருப்பா மட்டும்தான் பேசுறேன். மனமேட்டிமை, என்ன மேட்டிமை? கொஞ்சம் சத்தமா சொல்ல, என்ன மேட்டிமை? நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கேட்டேன், மனமேட்டிமை இல்லாதவங்க எல்லாம் கை வைத்துங்கன்ட்டு. இந்த சர்வீஸ்ல இங்க மனமேட்டிமை இல்லாதவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். 2 3 4 ஒரு 10 பேர் இருக்காங்க. மீதி எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. எல்லார்ட்டையும் என்ன இருக்குது? மேட்டிமை. சிலருக்கு சில ட்ரெஸ்ஸை போட்டுட்டா மேட்டிமை வந்துடும். அல்லேலூயா. சிலருக்கு சப்பல் போட்டுட்டா கூட மேட்டிமை வந்துடும். நான் இப்போ விளக்கம் ரொம்ப சொல்லலை. சிலருக்கு அழகாக இருந்தால் மேட்டிமை, படிச்சுட்டாங்கன்னா மேட்டிமை, உயர்ந்த ஸ்தானம் கிடச்சுன்னா மேட்டிமை, மற்றவங்களை அதுக்கப்புறம் இலக்காரமாக பார்ப்பாங்க. அருமையான உள்ள பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எவ்வளவு உயர்ந்தாலும் நம்ம தாழ்மையின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன சிந்தை உடையவர்களாக இருக்கணும்? ஹலோ, பெருமையா பேசுவதையும் உலகம் ஒருவேளை என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் அருவருப்பா பார்ப்பார். கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி பந்தா பண்ணினாதான் வேல்யூ. என்கிட்ட அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் சொல்லாரு, ஒரு வர்ஷிப், சரி பாஸ்டர் இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு நீங்க தான் வர்ஷிப் நடத்தணும், ஆனா நீங்க இங்கிலீஷ்ல இடையில இடையில கொஞ்சம் பேசணும் பாஸ்டர். என்ன பேசணுமா? ஏன் ஃபாரின்ல இருந்து யாரும் வராங்களா அப்படி கேட்டேன். இல்லை, இங்கே தான், நம்ம தமிழ்நாடு தான் சார். தமிழ்நாடுனா தமிழில் பேசினா அவங்களுக்கு புரியும். இல்லை இல்லை, அவங்க வந்து ஹை கிளாஸ் பீப்புள். ஹை கிளாஸ் பீப்புளுக்கு தனியாக ஏதோ ஸ்பெஷலாக ஏதோ இருக்குதா அப்படி கேட்டேன். சும்மா ஜோக் அடிக்காங்க பாஸ்டர். நீங்கள் நம்ம பாஸ்டர் ஸ்டாண்டர்டாக இருக்கண்டாமா. ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷ் பேசுறதுல தான் வருதுன்னு ஒரு கூட்டம் நினச்சிட்டு, அதில் ஒரு பெருமை. தெரியாட்டால 4 வார்த்தை இங்கிலீஷில் 4 வார்த்தை இடையில இடையில பேசணும், அதில் ஒரு பெருமை. ஒரு வாகனம் கிடைச்சிட்டா பெருமை, புது வாட்ச் கிடைச்சிட்டா இப்படி இப்படி ஸ்தோத்திரம், புது சாரி கட்டிட்டா அது பெரிய, அது குறுக்கு மறுக்கா நடக்குது பெருமைனால. அல்லேலூயா. கலெக்டர் நம்ம சொந்தக்காரராகும். எங்கள் மாமனுக்கு, மச்சானுக்கு, மருமகளுக்கு, பேத்திக்க புருஷன் அப்படி சொல்லுவாங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை. சிலர் குடும்ப பெருமை சொல்லியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. பெருமை வேண்டாம். ஆண்டவர் இந்த பெருமை அடிக்கவங்களை எல்லாம் பார்த்தா கேவலமாக பார்ப்பார். சே, நம்ம ஒரு ஆள் ஒன்றும் இல்லாமல் இருந்து டக்குன்னு ஒரு ஆள் உயர்ந்தாச்சுன்னா அவர் பெருமையாக இருந்தால் நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்போம்ல. நம்ம ஒரு பழமொழி கூட அவனை பார்த்து சொல்லுவோம், அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரி கொடை பிடிக்கும். அதே போல தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பெருமை காட்டுனா பார்த்துட்டு இருப்பார். பிச்சையா போட்ட கிருபை, பிச்சையா போட்ட ஆசீர்வாதம், பிச்சையா போட்ட காரியங்கள்ல இவன் இப்படி எதுக்கு பெருமை அடிக்கணும்? அல்லேலூயா. என்கிட்ட அன்னைக்கு ஒரு மீட்டிங் போகிற, ஒரு நைட் மீட்டிங். அந்த பாஸ்டர்ல, நீங்கள் காரில் வரலையா? எதில் வரலையா? டிரைவர் கிடையாதா? உண்டு, எங்கள் சர்ச்சில் நிறைய டிரைவர் இருக்காரு. அது இல்லை பாஸ்டர், உங்களுக்கு டிரைவர் கிடையாதா? இல்லை, எனக்கு டிரைவர் கிடையாது, நான் ஓட்டுவேன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படி. காரில் வந்திருக்கலாம். இல்லை, நான் உங்களை பெருசாக சொல்லி வச்சுருக்கேன், நான் இப்போ பெருசாக தானே வந்திருக்கேன், சின்னதாக வரலையே அப்படின்னு. இவங்கள்ட்ட எல்லாம் குத்தலாக தான் பேசணும், சிரிச்சுட்டே பேசினேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் ஜோக் அடிக்காதுங்க, மக்கள் அப்படி எதிர்பார்க்காங்க. மக்கள் அப்படி எதிர்பார்க்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கு. ஏன்னா பைக்கில் போனால் பிரசங்கம் வராதா? கர்த்தர் தரமாட்டாரா? பஸ்ஸில் போனால் பிரசங்கம் பண்ண முடியாதா? எத்தனையோ இடத்துக்கு நான் பஸ்ஸில் தான் இப்போவும் போகிறேன், இப்போவும் பைக்கில் தான் போவேன். ஆண்டவர் 1க்கு 2 கார் தந்திருக்காரு. ஆனாலும் அதில் என்ன பெருமை? சில ஊழியக்காரர்களை பார்த்தாச்சுன்னா அவர் அங்கே சீட்டில் இருந்து இறங்கணும்னா டிரைவர் போய் என்ன செய்யணும்? கதவை திறக்கணும். அவருக்கு புடை சூழ இந்த வாழ்க 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 சொல்லுகிற 4 பேர். ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம், ஒத்தையில் போ. அதனால்தான் ஆட்டுக்கு வாழை கர்த்தர் அளந்து வைத்திருக்கார். புரியல உங்களுக்கு? இவ்வளவு வாளுக்கே இவ்வளவு வரத்து.
பெரியவாளா இருந்தா கிட்ட ஒருத்தனும் நிற்க முடியாது. என் கண்மான கத்துடைய பிள்ளைக்கு எதுக்கு நான் சொல்ல வர்றேன், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற இது எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த அருவருப்பை உன்னை விட்டு நீ அகற்றி போடுவாயனால் உன் கிரியைகளுக்கு பலனை நான் தருவேன். நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு இந்த பாத்ரூம் ஃபிட்டிங் வாங்க போனேன். யோசப்பா என்னென்ன விலைக்கெல்லாம் இருக்குது. அப்போ கூட நம்ம சர்ச்சில் உள்ள பிளம்பர் தான், பிரதர் ஏப்பா இவ்வளவு விலை கொடுத்து ஏன் வாங்குவான் இதெல்லாம் அப்படின்ட்டு. என்ன பாச சொல்றீங்க, இங்கே வந்து பாருங்க, கலெக்டரேட்டு ஒரு வீடு இருக்குதான், ஒரு பாத்ரூமுக்கு 1,10,00,000 ரூபா செலவாக்கியிருக்காங்களாம். ஒரு பாத்ரூமுக்கு எவ்வளவு ரூபா? 1,10,00,000 ரூபா. வந்து பாருங்க, நான் காட்டி தரேன். அவங்க எல்லாம் அப்படி செய்யாங்க, நீங்க இப்படி கணக்கு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வர்றேன், அதுல ஒரு பெருமை மக்களுக்கு. நமக்கு எந்த பெருமையும் வேண்டாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேனே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். என்னதான் வைத்திருந்தாலும் கடைசியில் நமக்கு எத்தனைக்கு எத்தனை தான் கிடைக்கும்? 6க்கு 3, 6 3 18 ஸ்கொயர் ஃபீட் தான் கிடைக்கும். எவ்வளோ தான் கிடைக்கும்? நீங்கள் ஏக்கர் கணக்கில் வைத்திருந்தாலும் 18 ஸ்கொயர் ஃபீட். அன்னைக்கு உங்களுக்கு பேர் கூட சொல்ல மாட்டாங்க, பாடி அப்படி தான் சொல்லுவாங்க, இது மண்ணன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மண்ணுக்கு தான் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். மண் பாண்டம் எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியாது. இவர்கள் நாம ஏன் நம் மனமேட்டிமையா இருக்கணும்? மேட்டிமையா பேசுறது, இறங்க மாட்டேன், பெருமையா, ஈகோ. என்ன கோ சொல்லுங்க, அந்த ஈ மட்டும் கோ ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள நிறைய சந்தோஷம் வரும். நீ நிறைய வீட்டில் அந்த ஈ வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேன்னு இருக்குது, அதுக்கு பேர் தான் ஈ கோ. நீ நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனை, மனமேட்டிமைனால. உங்க வீட்டை விட என்ன எங்களுக்கு குறைவு, உன்னை விட என்ன சம்பளத்தில் நான் குறைந்திருக்கேன், படிப்பில் என்ன குறைவு, அப்படி ஆகிவிட்டது. தேவஜனமே, இந்த அருவருப்புகள் அனைத்தும் என்னையும் என் குடும்ப எல்லையை விட்டும் வெளியேறி விட வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது தேவனின் கிரியைக்கு பலன் தருகிறார், என்னுடைய வாழ்வில் இருக்கிற அருவருப்புகளை அடியோடு அகற்ற வேண்டும். இன்னும் இருதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள நிறைய அருவருப்புகள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு விடுங்க. இரண்டாவதாக, அந்த மனிதன் திடன் கொண்ட பொழுது என்ன செய்தான் பாருங்கள். அதே அதிகாரம் 8வது வசனத்தின் பின் பகுதியை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற, கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற, கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து, கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. போதும். என்ன செய்தார்? இரண்டாவதாக கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். எல்லாரும் சொல்லுங்க, எதை புதுப்பித்தான்? சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்துல தான் என்ன உண்டு? என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். அந்த பலிபீடம் இப்ப என்ன செய்து கிடக்குது? பழையதாகி அது ஒன்றுமில்லாமல் ஆகி கிடக்கிறது, அழுக்கடைந்து பாழாதது போல கிடக்குது. பலி செலுத்துவதற்கு அது ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, முன்னாடியில இப்ப கூட அப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம ஊர் வழக்கம் என்ன கொடுப்பாங்க? நிறைய வீட்டுக்கு பொருட்கள்லாம் கொடுத்து விடுவாங்க. அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவே இருக்கும். என்னது கொடுக்குறது? குட்டுவம் கொடுக்குறது. என்ன கொடுக்குறது? குட்டுவம். இப்போ உள்ள விலையை பார்த்தாச்சுன்னா சட்டுவம் கூட வாங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை. என்ன செய்வாங்க? மெதுவாக பார்ப்பாங்க, அவங்க கொண்டு வந்த அந்த குட்டுவம் அங்கே தான் இருக்கும். மெதுவாக யாருக்கும் தெரியாமல் சாக்கில் போட்டு கட்டி கொண்டு கோட்டாரில் அதை புதிதாக்கிட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. பார்த்தா தெரியவே மருமகன் பாவம், அவர் ஏமாந்துருவார். புதுசாக கொண்டது பெருசாக நல்ல வெயிட்டாக இருக்கும். இப்போ உள்ளது வெயிட்டாக வாங்க முடியாது, அப்போ வெயிட். என்ன செய்வாங்க? அதை அக்கினியில் வைத்து அதை என்ன செய்வாங்க? கிளீன் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படிதான் செய்யணும். பலிபீடங்கள் தகர்ந்து கிடக்கிறது, பலிபீடங்கள் அழுக்கடைந்து கிடக்கிறது. ஒரு காலத்துல
என் ஜீவியம் எப்படி இருந்து ஷைன் பண்ணிச்சு கர்த்தருக்காக. இப்ப தகர்ந்து கிடக்கிறது, இப்பொழுது பழையதாகி போய்விட்டது. அநேக அழுக்குகள், அசுத்தங்கள் வந்துவிட்டது. இந்த பலிபீடத்தில் பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா அந்த பலிபீடம் புதிதாக்கப்பட வேண்டும். உங்க ஜீவியத்தை புதிதாக்கணும், உங்க உள்ளான மனிதனை புதிதாக்கணும், உங்க இருதயத்தை புதிதாக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்க இருதயம் புதிதாக்கப்படணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியில அது வைக்கப்படணும். அதில் இருக்கிற கசடுகள், அதில் இருக்கிற அழுக்குகள் அகற்றப்படணும். ஆண்டவரிடத்தில் கெஞ்சம், ஆண்டவரே என் பலிபீடத்தை என்ன செய்யும்? சுத்தமாக்கும். அப்படியானால் தான் நான் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலி, நான் ஏறெடுக்கிற துதி பலி, நான் ஏறெடுக்கிற எல்லாவித ஜெப விண்ணப்பமாகிய பலிகளை தேவன் அங்கீகரிக்க முடியும். இந்த பகல் வேளையில நம்ம கேட்க போறோம், புதிதாக்கும் ஆண்டவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை, பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. இந்த கூட்டத்தின் முடிவில் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் பலிபீடம் அழுக்கடைந்து கிடக்கிறது, பழையதாகி கிடக்கிறது, அதை நீங்க பரிசுத்த ஆவியான அக்கினினால புதிதாக்கி விடும். முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? முந்தி எப்படி என் விசுவாசம் வீரியமா இருக்கும் தெரியுமா? முந்தி எவ்வளவு வைராக்கியமா சத்தியத்துல நிப்பேன் தெரியுமா? இப்ப அந்த பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறதோ, இப்பொழுது அந்த பலிபீடம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் கிடக்கிறதோ, அந்த ஜெபம் என்கிற பலிபீடத்தை புதுப்பீங்க, அந்த பரிசுத்தம் என்கிற பலிபீடத்தை புதுப்பீங்க, அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் என்கிற பலிபீடத்தை புதுப்பீங்க, சத்தியத்திற்காய் நிமிர்ந்து நிற்கிற அந்த தன்மையை புதுப்பீங்க. எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தையே சார்ந்து நின்றீர்களே, அந்த விசுவாசம் இன்னும் புதிதாக்கப்படட்டும். மூன்றாவதாக அவர்கள் செய்த திடன் கொண்டு செய்த அடுத்த காரியத்தை 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையில நம்ம பார்க்க முடியும். அதெல்லாவற்றையும் வாசிக்க முடியாவிட்டாலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 15:12 முதல். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு, தங்கள் முழு இருதயத்தோடு, தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம், தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர், சிறியோர் பெரியோர், ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும், ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? ஆணையிட்டார்கள். அந்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டாங்க. முழு ஜனமும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இன்றிலிருந்து நாம் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? தேடணும்.
யாராவது ஆண்டவரை தேடாம இருந்தா அவனை நம்ம என்ன செய்தரணும்? கொலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர், ஒரு ரூல தேசத்துல கொண்டு வந்தாங்க ஐயா. இன்னைக்கு நம்ம அநேகர் ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல அலட்சியமா இருக்கும், நிர்விசாரமா இருக்கும். ராத்திரி குடும்ப ஜெபத்துல எப்படி தேடுறோம்? ஒரு ஆள் மொபைல நோண்ட, ஒரு ஆள் டிவியை பார்க்க, ஒரு ஆள் அரை தூக்கத்தில் இருக்க, 2 பேர் மட்டும் பாட, ஒரு ஆள் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்க. நீ பாடு, நான் பிறகு பார்க்கிறேன். முழு இருதயத்தோட ஒரு காரியத்துல நம்ம குடும்பமா ஈடுபடல. அந்த காரியத்துல ஒரு வைராக்கியமான, ஒரு தீர்க்கமான, ஒரு திடமான, ஒரு நிச்சயமான, உறுதியான முடிவை எடுத்தாங்க. இந்த தேசத்துல இருக்கிற இந்த சமாதான குறைவு நீங்கணும்னா மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம முழு ஜனங்களும் முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம் சொல்கிற பயத்துடனே கர்த்தரை, நடுக்கத்துடனே என்ன செய்யணும்? களி கூற வேண்டும். சர்ச்சுக்குள்ள வரும்போது நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை தேடணும். நம்ம எப்போதும் வீட்டிலான சரி, எப்போ ஆண்டவரை தேடினாலும் அறகுறையா இல்ல, அரகர மனசோட இல்ல, முழு இருதயத்தோடு. அப்படிப்பட்ட காரியத்துல ஸ்ட்ரிக்டா நம்ம வீட்டை நம்ம கண்டிப்பா வைப்போமே, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். எப்ப வீட்டில் உள்ள சமாதானம் போகும் தெரியுமா? இந்த ஒரு மனம் ஜபத்துல இல்லாத பொழுது, ஜப நேரத்துல குடும்ப ஜபத்துல பயபக்தி இல்லாம ஏனோ தானோன்னு ஒரு ஆள் பிந்தி வருவார், சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ இப்போதான் குடும்ப ஜபம் நடக்கும், அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய வீட்டில் ஒரு காலத்துல சந்தோஷமா கம்பீரமா மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. ஆனா கர்த்தரை தேடுகிற காரியத்துல முழுமையா ஈடுபடாத பொழுது அந்த வீட்டுக்குள்ள கர்த்தரே சமாதான குறைவே என்ன செய்துறாரு? அனுமதித்து விடுகிறார். இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க, நீங்க போட்டோம் உங்க தலைமுறைகளையாவது அந்த காரியத்துல ஒழுங்குபடுத்துங்க. சர்ச்சுக்கு வந்தா கரெக்ட் டைமுக்கு வரணும், தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் டைமுக்கு வரலாமா வரக்கூடாதா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? யாரையும் குறை சொல்ல தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்க. 9 வாரமா நம்ம சர்ச்சுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. எங்கேருந்து? ஹலோ, எங்கேருந்து வராங்க? கோயம்புத்தூர்ல இருந்து காலையில் 6:45 சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அவங்க நம்ம எங்கேருந்து வரோம்? இதுக்கு மேலே பேசக்கூடாது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவங்க இப்போதான் 9 வாரம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்த உடனே அவங்களுக்கு இந்த இடத்த விட்டு மறக்க போகிறதுக்கு மனசு இல்லை. அதனால அவங்க கோயம்புத்தூரில் ஒரு ஆராதனை போயிட்டு இருந்தவங்க அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு, இல்லை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நான் அங்கே தான் போவேன்ட்டு அவங்க அங்கே இருந்து இங்கே வர்றாங்க. நாம் காரியங்களில் ஒழுங்குபடுத்தலை, இன்னும் சில காரியங்களில் ஸ்ட்ரிக்டாக இல்லை. இன்னைக்கு வரலையா நீ? சரி, அப்போ தூங்கு, நல்லா தூங்கு தூங்கு தூங்கு. ஒரு பாட்டம் போட்டு கொடுத்துட்டு வாங்க, ஸ்தோத்திரம். நீ இருந்துட்டு போறியா? அங்கே இருந்துக்க. அந்த சர்ச்சை குறித்து, கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை குறித்து நமக்குள்ள ஒரு வைராக்கியமான தீர்க்கமான முடிவு எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, யாராவது கர்த்தரை தேடலன்னு அறிஞ்சாம கொல்லு. என்ன ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின். அதனால தான் தேவன் அந்த தேசத்துல அந்த மனிதன் ஆளுகை செய்த காலம் முழுவதிலும் அந்த இழந்த சமாதானத்தை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். கடைசியாக அந்த மனிதன் திடன் கொண்ட பொழுது அடுத்தது செய்த ஒரு காரியத்தை சொல்றேன். 18வது வசனம். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட, தன்னுடைய தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றி விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எதை நிறைவேற்றிடணும்? ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்கு நேர்ந்திருந்தா தெரியுதா? அந்த பொருத்தனை பண்ணி இருந்தா ஓ குட். சிலருக்கு ஆர்சியில் இருந்து வந்தவங்களுக்கு நேர்ந்து அப்படின்னு சொல்ல நேர்ச்சை பண்ணியிருந்தா அந்த வேர்டு தான் தெரியும். ஸ்தோத்திரம். அவங்க சில நேர்ச்சையெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அடுத்த காரியம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன்,
பரிசுத்தமாக வாழ்வேன், சினிமா பார்க்க மாட்டேன், காணிக்க கொடுப்பேன், இல்லை இந்த காரியம் நடந்தால் இதை செய்வேன், இப்படி நிறைய பேர் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க, நேர்ந்து இருப்பாங்க. இங்கே இந்த மனிதன் நேர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அவங்க அப்பா நேர்ந்து கொண்டு தவறினதை கூட இவன் ஞாபகத்தில் வைத்து நிறைவேற்றினான். நம்ம நேர்ந்து கொண்டதை செய்யாவிட்டா அது நமக்கு எப்படி இருக்குமா? பாவமா இருக்கும் அப்படின்னு பிரசங்கி 5வது அதிகாரம் 4 முதல் 6 முடியுள்ள வசனங்களை தயவு செய்து வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை நீ பார்க்கிலும், நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது அது என்று தெரியாம செய்துட்டேன் என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. உன் கைகளின் கிரியைகளை ஏயா அழிக்க போறாரு? அழிச்சிருவார். புரிந்து கொள்ளுங்க, நாம் செலுத்த வேண்டிய பொருத்தனை பண்ணினதை செலுத்தாட்டா நமக்கு தேவையில்லாத நஷ்டம், இழப்பு வரும், ஆண்டவருடைய கோபம் வரும் என்று பைபிள் சொல்லுது. அதனால யாராவது ஏதாவது காரியங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை உடனே நிறைவேற்றுங்க. அப்பொழுது உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் பலன் உடையதாக மாற்றுவார். இந்த நேரத்தில் கர்த்தர் திட்டமா பேசுறார். 4 காரியம். 1, அருவருப்புகளை அகற்றினான். 2, பலிபீடத்தை புதுப்பித்தான். 3, ஆண்டவரை தேடுவதற்கு உறுதியுடையவனாய் காணப்பட்டான். 4, நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றினான். இந்த 4 காரியங்களையும் அந்த தேசத்திலே இந்த மனிதன் ஜனங்கள் கை கொள்ளும்படியாகவும் தானும் கை கொள்வதற்கு தீர்மானித்து அதை கடைபிடித்த பொழுது அந்த தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கடந்த நாட்களில் கிரியைகளுக்கு பலன் இல்லை, நீ ஏமாந்து சோர்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவே, இன்று நான் தேவனுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க செய்கிற கிரியைகளுக்கு கர்த்தர் நிச்சயம் பலன் தரப்போகிறார். அதே நேரத்தில் திடன் கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டியவற்றை நிறைவேற்றுவதற்கு முன் வருவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாவரும் ஒரு விசை எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். கரத்தை உயர்த்தி சொல்வீர்களா? தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுனீங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள்.
உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் திடன் கொண்டு எங்களுக்குள்ள இருக்கிற அருவருப்புகள் உணர்த்தப்படுகிற இந்த நேரத்தில் அவைகளை அகற்றுவதற்கு நாங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை சுத்திகரியும் என்று சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்வோமா? தவறிய பாத்திரம் நான் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. ஓடி நல்லவர் குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னை பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். உங்களுடைய கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தி இருக்கும் போது, ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்கப்பா. எங்க ஜீவியத்துல நிறைய அருவருப்புகள், இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் முழுமையாய் உம்மை தேடாத நிலைகள், பொருத்தனையை நிறைவேற்றாத குறைவுகள், இந்த ஒரு விஷயம் அந்நியும் எங்கள் அருவருப்புகளை அகற்றும், எங்கள் இருதயத்தை புதிதாக்கும், எங்கள் உள்ளம் உமக்கு நேராய் முழுவதும் திருப்பப்படட்டும். எங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இடைபெட்டீங்க ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கத்த தீர்க்க தரிசனமா சொல்ற பிரதர், உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. அன்பு சகோதரி, உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஏமாற்றம் கிடையாது. வருஷம் ஒடுதே என்று சொந்து போக கூடாது. நாட்கள் கடந்து விட்டது என்று கலங்க கூடாது. கர்த்தர் பலன் தரப்போகிறார். இந்த ஆண்டு பலன் தரப்போகிறார். இந்த மாதம் கர்த்தர் பலன் தரப்போகிறார். இந்த நாட்களில் தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலமா எங்களோடு கூட இடைபெற்றி எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்தி, அருவருப்புகளை அகற்றவும், பலிபீடத்தை புதிதாக்கவும், முழு உள்ளத்தோடு உம்மை தேடவும், பொருத்தனைகளை நிறைவேற்றவும் நாங்கள் மனதோடு எங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதியும். சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இணையதளத்தின் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களையும் எங்கள் சபையின் குடும்பங்களையும் எங்கிருந்தாலும் ஆசீர்வதியும். வர தடைபட்டவர்களுக்கு ஜெபிக்கிற வருகிற நாட்களை கூட்டி சேரும். சோர்ந்து போய் தளர்ந்து போய் நொந்து போய் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆறுதலினால் தைரியப்படுத்தும். தொடர்ந்து நடைபெற திருவந்து பந்தி ஆசீர்வதியும். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்கிறதுக்கு அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். வல்ல நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு கூட இருப்பவரும் எங்கள் கிரியைகளுக்கு பலன் தருகிறவருமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.